அக்ஷய திருதியை அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது மகாலட்சுமி தாயார் தான். ஆனா எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வந்தது அன்னபூரணி தாயாருக்கு நம்ம நல்லபடியா இன்னைக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் செல்வங்கள் நம்ம கிட்ட இருந்தாலுமே நமக்கு பத்தாதுன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா போதும்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அது உணவு மட்டும்தான். அது மட்டும்தான் நம்ம போதும்னு சொல்லுவோம். அப்படி நம்ம மனசை திருப்தி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது உணவு மட்டும்தான். அதை வழங்கக்கூடிய அந்த அன்னபூரணி தாயாருக்கு அவதரித்த இந்த நாள்ல நம்ம அபிஷேகம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நானும் காலையில முதல்ல பண்ணது இவங்களுக்கு தான். அதே மாதிரி செல்வ வளம் அளிக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கும் விநாயக பெருமானுக்கும் அதே மாதிரி கோமாதாவுக்கும் பாத்தீங்கன்னா சமையல் அறையில வச்சு அழகா வெள்ளி விளக்கு ஏத்தி அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி தன தானியங்கள் வழங்கக்கூடிய அந்த அன்னபூரணி தாயார நவதானியத்துல அமர்த்தி அலங்காரம் பண்ணி நான் பூஜை பண்ணேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய அக்ஷய திருதியை முதல்ல நன்றி செலுத்தினது நான் அன்னபூரணி தாயாருக்கு தான். நீங்க யாருக்கு நன்றி செலுத்துறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.